ஹாய் எவ்ரிவன். வெல்கம் டு தேசிகன்ஸ் வே அண்ட் திஸ் இஸ் ராகுல் தேசிகன். இன்னைக்கு நம்ம பேச போற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்வெஸ்ட்மென்ட். இன்வெஸ்ட்மென்ட்னா என்ன? ஒரு பணத்த வச்சு நம்ம வாங்கக்கூடிய அசெட். ஃபியூச்சர்ல அது நமக்கு ஏதோ ஒரு ஃபார்ம்ல ரிட்டர்ன் தரும். லைக் எக்ஸாம்பிள் இன்கம்மா இருக்கலாம், இல்ல ப்ராஃபிட்டா இருக்கலாம். இன்னும் சிம்பிளிஃபைடா சொல்லணும்னா, மனி வில் மேக் மனி ஃபார் அஸ். இதுதான் இன்வெஸ்ட்மென்ட். நம்ம ஏன் இன்வெஸ்ட் பண்ணணும்? 2 ரீசன் தாங்க. முதல்ல இன்னைக்கு இருக்க பொருளாதார சூழ்நிலையில ஒரு இன்கம் வச்சு ஒரு வீட்ட ரன் பண்றது ரொம்ப கஷ்டம். ஸோ எனக்கு 2 இன்கம் தேவைப்படுது. ஆனா என்னால ஒரு வேலைக்கு தான் முடியும். ஏன்னா ஒரு வேலையே இங்க 8லருந்து 12 மணி நேரம் இருக்கு. அப்ப எனக்கு 2வது இன்கம் நான் எப்படி ஜெனரேட் பண்ணேன்னு யோசிக்கும்போது தான் இன்வெஸ்ட்மென்ட் ஆக்ட் ஆகுது. ஏன்னா இப்ப என்கிட்ட இருக்க பணத்த வச்சு நான் ஒரு இன்வெஸ்ட் பண்ணேன்னா, எனக்கு அது ஒரு இன்கம் ஜெனரேட் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ தட் எனக்கு இப்ப 2 இன்கம் ஜெனரேட் ஆகும். ஒரு வேலைக்கு போனா போதும். 2வது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, ஹெட்ஜிங் அகைன்ஸ்ட் இன்ஃப்ளேஷன். நாளா நாளா நம்ம பணத்தோட மதிப்பு இழந்துகிட்டே போகுது. ஸோ நான் நேத்து 1,00,000 வச்சிருந்தாலும், அது இன்னைக்கு என் கையில 1,00,000 இருக்கலாம். ஆனா அதோட வேல்யூ குறைஞ்சிரும். ஏன்னா 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு டாலரோட ரேட் ரூ. 63. இன்னைக்கு ஒரு டாலரோட ரேட் ரூ. 87. ஸோ ரூ. 63 எங்க இருக்கு? ரூ. 87 எங்க இருக்கு? இப்ப என் பணத்த நான் கன்சிடர் பண்ணா ரூ. 20,000க்கு நான் ஒரு $317 என்னால வாங்க முடியும். ஒரு 2015ல. அதுவே இன்னைக்கு நீங்க கன்சிடர் பண்ணீங்கன்னா, ரூ. 27,600 எனக்கு தேவைப்படுது. விச் மீன்ஸ் ரூ. 7,600 எனக்கு என் பணத்தோட மதிப்பு இழந்திருக்கு. ஓகேவா? இதுவே தங்கத்துல பார்த்தீங்கன்னா, 2015ல என் தங்கத்தோட ரேட் பார்த்தீங்கன்னா, ரூ. 2,600 தான். இன்னைக்கு ரூ. 8,000 இருக்கு. கிட்டத்தட்ட 3 மடங்கு தங்கத்தோட விலை ஏறியிருக்கு. இதே ஸ்டாக் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா, ரூ. 8,600 இருந்த ஸ்டாக் மார்க்கெட் இன்னைக்கு 26,000 வரைக்கும் ரீச் ஆயிருக்கு. இதுவுமே 3 மடங்கு ஏறியிருக்கு. ஸோ, இப்ப நான் அன்னைக்கு என்கிட்ட இருந்த காச கொண்டு போய் நான் ஏதோ ஒரு இதுல ஹெட்ஜ் பண்ணியிருந்தேன்னா, எனக்கு எவ்வளோ இருந்திருக்கும் இன்னைக்கு? என்கிட்ட 3 மடங்கு அமௌண்ட் இருந்திருக்கும். இதுவே நான் என் அமௌண்ட்டாவே வச்சிருந்தேன்னா, 35% ஆஃப் மை மனி டிப்ரிஷியேட் ஆயிருக்குங்க. புரியுதா? இதுதான் மெயின் 2 ரீசன். ஸோ, இப்ப நான் எங்கேயோ ப்ராப்பரா இன்வெஸ்ட் பண்ணேன்னா, எனக்கான ரிட்டர்ன் ஜெனரேட் ஆயிட்டே இருக்கும். எனக்கு ஒரு பேசிவ் இன்கமாவும் ஆக்ட் ஆகும். என் பணத்தோட மதிப்பு இழக்கிறதையும் தடுத்து நிப்பாட்டும். ட்ரெடிஷனல் இன்வெஸ்ட்மென்ட் அண்ட் இட்ஸ் மிஸ்டேக். நம்ம வீட்ல தங்க நகையா வாங்குவாங்க. ஏன்னு கேட்டா ஒரு இன்வெஸ்ட்மென்ட்ன்னுவாங்க. உண்மையாலுமே அது ஒரு இன்வெஸ்ட்மென்ட்டான்னு கேட்டீங்கன்னா, இல்ல. ஆனா ஆமா. ஒரு குறிப்பிட்ட பீரியடுக்கு அப்புறம் அது இன்வெஸ்ட்மென்ட். ஆனா ஒரு குறிப்பிட்ட பீரியட்க்குள்ள பார்த்தீங்கன்னா, அது இன்வெஸ்ட்மென்ட் கிடையாது. ஏன்னா இன்னைக்கு ஒரு தங்கத்தோட 1 கிராமோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 8,000 வந்துருச்சு. அத நான் பர்ச்சேஸ் பண்றேன்றப்ப, ஒரு ஆர்னமென்ட்டா நான் பர்ச்சேஸ் பண்றேன்றப்ப, அதுக்கு நான் என்னென்ன சார்ஜஸ் எக்ஸ்ட்ரா பே பண்ண வேண்டியது இருக்குன்னா, ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3% ஜிஎஸ்டி ஃபார் கோல்டோட வேல்யூக்கு. நெக்ஸ்ட் செய்கூலி பார்த்தீங்கன்னா, ஒரு 5 டூ 25% டிபெண்டிங் அப்பான் த ஜுவல். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, சேதாரம் 2 டூ 10%. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, செய்கூலிக்கான 5% ஜிஎஸ்டி. ஸோ இத்தனையும் நான் கட்டும்போது, என் கையிலருந்து 10 டூ 20% எக்ஸ்ட்ரா போகுது. அப்ப இன்னைக்கு ஒரு கிராமோட ரேட் 8,000 வச்சுக்கிட்டா, எனக்கு நியர்லி பிளஸ் 1,000 டூ 2,000 ரூபீஸ் கையிலருந்து எக்ஸ்ட்ரா போகுது. ஃபார் எக்ஸாம்பிள் 1,000 வச்சுக்குவோம் ஒரு ஆவரேஜா. ஆவரேஜா 1,000 போகுதுன்னா, இன்னைக்கு நான் கோல்ட பர்ச்சேஸ் பண்றேன். அது கீப் ஆன் ஏறிக்கிட்டே போச்சுன்னா, நெக்ஸ்ட் இயர் ஒரு 9,000 போகுமா? பட் நெக்ஸ்ட் இயர் எனக்கு லாபமான்னு கேட்டீங்கன்னா, எனக்கு லாபமே கிடையாதே. நெக்ஸ்ட் இயர் 9,000 போயிடுச்சு. என் இன்வெஸ்ட்மென்ட் அப்ரிஷியேட் ஆயிருக்குன்னு நான் பேச முடியுமான்னு கேட்டா முடியாது. ஏன்னா நான் வாங்குன ரேட்டே ₹9,000. இங்கே எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி லாஸ்ட். இப்ப நான் ஒரு கோல்டு ரூ. 8,000 வாங்கியிருந்தா, எனக்கு நெக்ஸ்ட் இயரே எனக்கு 9,000 ப்ராஃபிட். பட் இன்னைக்கு நான் 9,000 வாங்கியிருக்கேன்னா, நெக்ஸ்ட் இயரும் 9,000 தான் போகுதுன்னா, எனக்கு என்ன லாபம் இருக்கு? ஒரு லாபமும் இல்ல. ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் மிஸ் பண்றேன். சரி அப்ப நகையா வாங்காம காயினா வாங்குனா என்ன ஆகும்? அதுவுமே 3 டூ 8% வரைக்கும் உங்களுக்கு சார்ஜஸ் வருது. மேக்கிங் சார்ஜ் பிளஸ் ஜிஎஸ்டி. ஸோ அப்படி வாங்குனாலுமே உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் மிஸ் ஆகும். நெக்ஸ்ட் ஹவுஸ் ஆஸ் எ இன்வெஸ்ட்மென்ட். இங்க நம்மள்ல நெறைய பேர் என்ன பண்றோம்? ஹவுஸ ஒரு இன்வெஸ்ட்மென்ட்டா நெனைக்கிறோம். உண்மையாலுமே அது இன்வெஸ்ட்மென்ட் தானா? இத நான் பணம் வச்சிருக்கவங்களுக்காக சொல்லல. ஒரு நடுத்தர மக்களுக்காக நம்ம பார்ப்போமே. இன்னைக்கு நான் ரூ. 50,00,000க்கு ஒரு வீடு வாங்குறேன். ஓகேவா? அந்த ரூ. 50,00,000 நான் லோன் போட்டு தான் வாங்க முடியும். ஏன்னா, என்னால சேவ் பண்ண முடியாது. அவ்வளோ அமௌண்ட் நான் சேவ் பண்ணி வீடு வாங்குறதுக்குள்ள வீட்டோட ரேட் ஏறிரும். ஸோ நான் என்ன பண்ணுவேன்? ரூ. 50,00,000க்கு இன்னைக்கு லோன் போட்டு அந்த லோனுக்கு இஎம்ஐ கட்டிக்கலாம் அப்படின்னு வாங்குறேன். ஓகேவா? இன்னைக்கு ரூ. 50,00,000க்கு நான் ஒரு வீடு வாங்கணும்னா, எனக்கு 8% ஹவுசிங் லோன் 8 டூ 9% ஆகுது. ஸோ நான் 8% மினிமமே கன்சிடர் பண்ணிக்குவோமே. ரூ. 50,00,000க்கு 8%னா ₹4,00,000 நான் இன்ட்ரெஸ்ட் மட்டுமே இயர்லி பே பண்ணணும். அசலோட சேர்த்து கட்டணும்னா கிட்டத்தட்ட ₹36,700 நான் மந்த்லி இஎம்ஐ கட்டணும். இத நான் எத்தன வருஷத்துக்கு கட்டணும்னு கேட்டீங்கன்னா, 30 வருஷத்துக்கு கட்டணும். 30 வருஷத்துக்கு நான் ₹36,700 நான் கட்டுறேன்னா, எனக்கு ஓவர் த பீரியட் 30 இயர்ஸ்ல நான் 1,32,00,000 கட்டுறேன். அப்போ 1,32,00,000 நான் கட்டுறேன்றப்ப, நான் வாங்குன லோன் அமௌண்ட்ல இருந்து கிட்டத்தட்ட 2.5 டைம்ஸ் அது அதிகம். இன்னொரு கன்சிடரேஷன் பார்த்தீங்கன்னா, என் வீட்டோட வேல்யூ 30 இயர்ஸ்ல டிப்ரிஷியேட் ஆயிரும். அது நல் ஆயிரும். அப்ப எனக்கு லேண்டுக்கு முன்னா வேல்யூ. அப்ப லேண்டோட வேல்யூ கன்சிடர் பண்ணீங்கன்னா,
நான் வாங்குறப்ப லேண்டோட வேல்யூ 20-25 லேக்ஸ் தான் இருக்கும். கிட்டத்தட்ட இன்னைக்கு நான் கட்டுன அமௌண்ட்டோட 6 டைம்ஸ். அன்னைக்கு நான் லேண்ட் வாங்குன அமௌண்ட்டோட இன்னைக்கு நான் கட்டுன அமௌண்ட் 6 டைம்ஸ் அதிகம். ஓகேவா? அப்ப எனக்கு எப்ப லாபம் ஜெனரேட் ஆகும்னா, அந்த 6 டைம்ஸ்க்கு மேல 6.1 ஆர் 7 டைம்ஸ் அந்த மாரி போகும்போது தான் எனக்கு லாபம் கிடைக்கும். நம்ம லேண்ட் அந்த அளவுக்கு போச்சுன்னா, இட்ஸ் நோ ப்ராப்ளம். ஆனா போகணும். இன்னொன்னு, எனக்கு அந்த அந்த அளவுக்கு போறதுக்கே கிட்டத்தட்ட எத்தனையோ இயர்ஸ் எடுத்துக்கும். கிட்டத்தட்ட நெக்ஸ்ட் இயரோ, அதுக்கு அடுத்த இயரோ போகாது. ஓவர் 10-20 இயர்ஸ்க்கு மேல ஆகும். என்னோட லேண்ட் நான் கட்டி முடிக்கிற காஸ்ட்டோட அதிகமா போக. ஸோ, இதுவுமே எனக்கு என்ன ஆகுதுன்னா, உடனே வந்து எனக்கு ரிட்டர்னும் கிடைக்க போறதில்ல. இங்க வந்து எனக்கு ஸ்பெண்டிங் தான் அதிகமாகுது. ஒரு இன்வெஸ்ட்மென்ட்டான்னு கேட்டீங்கன்னா, இப்ப நம்ம வாங்குன நகையும் சரி, வீடும் சரி, இதெல்லாம் இன்வெஸ்ட்மென்ட்டான்னு கேட்டீங்கன்னா, இன்வெஸ்ட்மென்ட் தான். ஆனா இது யாருக்குன்னு கேட்டீங்கன்னா, நீங்க ஃபியூச்சர்ல யூஸ் பண்ணிக்க முடியாது. நீங்க உங்களோட அடுத்த தலைமுறைக்கு லீவ் பண்ணிட்டு போணும்னு நினைக்கிறீங்கன்னா, இது ஒரு நல்ல இன்வெஸ்ட்மென்ட். ஆனா, நமக்கு இது ஒரு இன்வெஸ்ட்மென்ட்டா? என்னோட ஃபியூச்சர் யூஸ் எனக்கு ஒரு 5 இயர்ஸ், 6 இயர்ஸ், ஒரு 10 இயர்ஸ் கழிச்சு நான் பிசினஸ் ஆரம்பிக்கணும். அப்ப நான் இதெல்லாம் பண்ணுமான்னு கேட்டீங்கன்னா, கோல்டு கூட ஓகே. பட் இந்த மாரி ஒரு ஹவுசிங் லோன் இதெல்லாம் போட்டு பண்ணீங்கன்னா, அதுல உங்களுக்கு பெரிய லாபம் இருக்காது. ஸோ, எப்பயுமே ஒரு விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுக்கங்க. அவைலபிள் இன்வெஸ்ட்மென்ட்டோட அஃபோர்டபிள் இன்வெஸ்ட்மென்ட்ட சூஸ் பண்ணுங்க. நெக்ஸ்ட்டு அஃபோர்டபிள் விசஸ் அவைலபிள். நம்ம எப்பயுமே அவைலபிள் இன்வெஸ்ட்மென்ட்ட பார்த்தே பழகிட்டோம். ஆனா அஃபோர்டபிள் இன்வெஸ்ட்மென்ட் என்னென்ன இருக்குன்னு நம்ம பார்க்கிறத மறந்துட்டோம். இந்த அவைலபிள் இன்வெஸ்ட்மென்ட்னா என்ன? ஆல்ரெடி இருக்கிற கோல்ட் அண்ட் லேண்ட் தாங்க. ஒரு 2020க்கு அப்புறம் இப்ப எல்லாரும் ஷேர்ஸ் பக்கம் வராங்க. பட் யாருமே தெளிவா இல்ல அதுலயுமே. ஓகேவா? இந்த அவைலபிள் இன்வெஸ்ட்மென்ட்ல என்ன பிரச்சனைன்னா, என்கிட்ட இருக்க காச வச்சு நான் வாங்க முடியாது. அத நான் ஒண்ணு சேர்க்கணும். இல்லன்னா நான் லோன் பண்ணணும். இந்த நான் சேர்த்து வாங்குறதுக்குள்ள என்ன ஆகும், அந்த பிரைஸ் என்னோட அமௌண்ட்டோட வேல்யூ டிப்ரிஷியேட் ஆயிட்டே போகும். ஸோ நான் வாங்குற டைம் பீரியட் தள்ளிக்கிட்டே போகும். இதே நான் லோன் போட்டேன்னா, நான் ஆல்ரெடி சொன்னது தான். உங்க ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட்ட ஃபுல்லா நீங்க லாஸ் பண்ணிருவீங்க. அதுல உங்களுக்கு பெரிய லாபம் இருக்குமான்னு கேட்டா இருக்காது. சரி, அப்ப நம்ம என்ன பண்ணலாம்? அஃபோர்டபிள் இதுக்கு போவோம். அஃபோர்டபிள் இன்வெஸ்ட்மென்ட்ல நெறைய இருக்குங்க. ஒண்ணு ஷேர்ல இன்வெஸ்ட் பண்ணலாம். இல்லன்னா கோல்ட்லயே இடிஎஃப்ன்னு ஒண்ணு இருக்கு. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரூ. 100க்குள்ள தான் இருக்கு. ஸோ அதெல்லாம் இன்வெஸ்ட் பண்றப்ப எனக்கு நல்ல லாபம் கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஹவுசிங் லோன் பார்த்தோம்ல. கிட்டத்தட்ட நியர்லி ₹36,700 நான் வந்து இஎம்ஐ கட்டுறேன். அதே இஎம்ஐ 30 வருஷம் கட்டுறேன். இதுவே நீங்க ஒரு லோன் கால்குலேட்டருக்கு பதிலா ஒரு எஸ்ஐபி கால்குலேட்டருக்குள்ள போங்களேன். அதே எஸ்ஐபி கால்குலேட்டர போயி இன்னைக்கு ஆவரேஜ் ரிட்டர்ன் 12% இயர் ஆன் இயர் ஸ்டாக் மார்க்கெட்டோட ரிட்டர்ன் வந்து 12%. ஓகேவா? அந்த 12%ல நான் மந்த்லி இந்த 36,700 கட்டுனேன்னா, எனக்கு நியர்லி 12-13 குரோர்ஸ் எனக்கு வந்து கிடைக்குது. 12-13 குரோர்ஸ்ன்றது நான் கட்டுன 1.32 லேக்ஸ் ஓட அதிகம். ஓகேவா? கிட்டத்தட்ட அதிகம்ன்றதோட 10 மடங்கு அதிகங்க. 10 மடங்கு அதிகம்ன்றதெல்லாம் ஒரு பெரிய விஷயம். கிட்டத்தட்ட என் நான் வாங்குன லேண்ட் ரேட்ட கம்பேர் பண்ணும்போது, இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 52 டைம்ஸ் அதிகம். ஸோ 52 டைம்ஸ்ன்றது ரொம்பவே அதிகம். கிட்டத்தட்ட 30 இயர்ஸ்க்கு 1 இயர்க்கு உங்களுக்கு கிட்டத்தட்ட உங்க லேண்டோட ரேட் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 1 டைம் நீங்க வாங்குன ரேட்லருந்து 1 டைம் ஏறுனா தான் உங்களுக்கு இந்த ரேட் கிட்டத்தட்ட அப்பயே 30 டைம்ஸ் தான் கிடைக்கும். பட் இங்க 52 டைம்ஸ் கிடைக்கும். ஸோ நம்ம இன்வெஸ்ட்மென்ட்ட கரெக்ட்டா பண்ணோம்னா, நமக்கு லாபம் அதிகமா இருக்கும். இதுல என்னன்னா இன்வெஸ்ட்மென்ட்ல புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, வி கான்ட் பி ரிச் பை டுமாரோ. பட் ஒன் டே வி வில் பி ரிச். இந்த மாரி இன்ஃபர்மேஷன் வேணும்னா, நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம பேசுறது ஹெல்த், வெல்த், குரோத் அண்ட் ரிலேஷன்ஷிப். தேங்க் யூ.